السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ونفخ في الصور فصعق من في السماوات ومن في الأرض إلا من شاء الله ثم نفخ فيه أخرى فإذا هم قيام ينظرون. புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வழியை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்று பார்க்க இருக்கின்ற தலைப்பு மஹ்ஷரின் நிலைகள். இதற்கு முன்னதாக சக்கராத்துல் மௌத் என்ற நிலையை பார்த்தோம். ஒரு மனிதன் மரணிக்கும் நேரத்தில் என்ன ஆகும் என்பதாக. அதற்கு பிறகு மரணித்தவனை கபரிலே அடக்கிய பிறகு கபரில் என்னென்ன நடக்கும் என்று பார்த்தோம். இப்பொழுது மஹ்ஷர் என்ற நிலை நமக்கு ஏற்படும். கியாமத் நாளில் மஹ்ஷர் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா எல்லோரையும் எழுப்புவோம். எல்லோரையும் அல்லாஹ் எழுப்பும், உயிர் கொடுத்து எழுப்பி அந்த மைதானத்திலே எல்லோரையும் நல்லா ஒன்று சேர்ப்போம். இப்போ மரணத்துக்கு பிறகு பாஹஸ் அப்படின்னு சொன்னா முதல்ல ஒன்று கூட்டுறது எல்லாரையும். அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான், மரணித்தவர்கள்லாம் உயிர் கொடுத்து எழுப்புவான். அதான் பாஹஸ். அந்த பாஹஸ் என்ற நிலையை ஏற்படுத்திய பிறகு, பாதல் மௌத் மரணத்துக்கு பிறகு பாஹஸ் என்ற எழுப்புதல் என்ற நிலை ஏற்பட்ட பிறகு மைதானத்தில் எல்லோரையும், மஹ்ஷர் என்ற மைதானத்தில் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். உயிர் கொடுத்து கேள்வி கணக்கு கேட்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். மனிதன் எழுப்பதற்கு முன்னால் கியாமத் நாள் அன்று சூர் ஊதப்படும். சூர் என்ற குழல் அது ஊதப்படும். அது கியாமத் நாள் அன்று நடக்கும். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சம்பந்தமாக பல விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்கிறான். வனுஃபிக ஃபி ஸூரி, அந்த குழல்ல சூர் ஊதப்பட்டால் ஃபஸஇக மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வ மன் ஃபில் அர்த், வானத்தில் உள்ள பூமியில் உள்ள எல்லா வஸ்துக்களும் தவிடிப்பிடியாக மரணித்து விடும். இல்லா மன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. அந்த சூர் ஊதும் குழல் பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வானத்திலிருந்து பூமி வரைக்கும் பெரியதாக இருக்கும். இஸ்ராஃபீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அதை ஊதுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த சப்தம் எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்தால் வானமும் பூமியில் உள்ள எல்லா வஸ்துக்களும் அழிந்துவிடும் என்றால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹதீஸ்ல வருது, சூர் ஊதிய பிறகு எல்லோரும் மரணித்து விடுவாங்க. அப்பொழுது
4 மலக்கு மட்டும் இல்லா மன்ஷா அல்லாஹ் என்று சொன்னாங்கல்ல, அல்லாஹ் சொன்னான் இல்லையா, அல்லாஹ் யாரை நாடினார்களோ அவர்கள் மட்டும் அந்த சூர் என்ற அந்த புலல் ஊதிய பிறகு உயிரோடு இருப்பாங்க, மரணிக்க மாட்டாங்க. அந்த 4 பேர் யாரு அப்படின்னு சொன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அந்த முக்கியமான சிறப்புமிக்க 4 மலக்குமார்கள் இருக்காங்க இல்லையா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மலக்குல் மௌத். இப்பொழுது அல்லாஹ் கேட்பான், என்ன எல்லாம் மரணிச்சிட்டாங்களா, சூர் ஊதப்பட்டுச்சு, எல்லாரும் மரணிச்சிட்டாங்களா என்று அல்லாஹ் கேட்பான். யாரா பார்த்து? மலக்குல் மௌத்தை பார்த்து. மலக்குல் மௌத்து சொல்லுவாங்களா, ரப்புல் இஸ்ஸத் கண்ணிய மிக்கவனே, இப்ப மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருக்கிறாங்க, அவரையும் மௌத்தாக்கிடுங்க, அவரையும் மௌத்தாக்கிடுங்க. இப்ப யார் இருக்கிறா? நான் இருக்கிறேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க, நீங்க மௌத்தா போயிடுங்க. யாரை பார்த்து? மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்து. நீங்களும் மௌத்தா போயிடுங்க. இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நீங்களும் மௌத்தா போயிடுங்க. கடைசியா யார் இருப்பா அப்படின்னு சொன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மட்டும் இருப்பாங்க கடைசியா. அவர்களுக்கு என்று தனி ஒரு கண்ணியம் உயர்வும் அல்லாஹ்விடத்தில் இருக்கு. காரணம் என்னன்னா, கண்ணியத்திற்குரியவர்களை சிந்திக்கணும், அல்லாஹ் இடத்திலிருந்து அவன் செய்திகளை நபிமார்களிடத்துல கொண்டு வரக்கூடியவங்க. அதாவது அல்லாஹ்வை பற்றியும் மறுமை நாளை பற்றியும் சொல்லக்கூடிய செய்தியை கொண்டு வர்றதுனால எவ்வளவு பெரிய கண்ணியம் பார். அல்லாஹ் சொல்லுவானா, சரி அப்ப நீங்க அப்படியே இருந்துக்குங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து நீங்க அப்படியே இருந்துக்குங்க. அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த கண்ணியம் ஏன், இந்த உயர்வு ஏன் அப்படின்னு சொன்னா, தாவத்து செய்யுது, 4 பேருக்கு நல்லது சொல்றது, முக்கியமாக அல்லாஹ்வை பற்றியும் ரசூலை பற்றியும் ஹராம் ஹலாலை பற்றியும் கியாமத் நாளுடைய நிலைமைகள், கபருடைய நிலைமைகள், நம்ம எங்கெல்லாம் பயான் கேட்கிறோமோ அந்த செய்திகள் எல்லாம் நம்ம மக்கள்கிட்ட சொல்லணும். முக்கியமாக முதல் தரத்தில் உள்ளவங்க நம்ம குடும்பத்தார். சும்மா ஏதோ கேட்டோம் போனோன்று இல்லாம நாம் அனுபவித்த அந்த ரசனை, நாம் அனுபவித்த அந்த அல்லாஹ்வை பற்றி ருசி, நாம் கேட்டு பயந்த அந்த செய்திகள் எல்லாம், நாம் கேட்டு உணர்ந்த அந்த பயங்கள் எல்லாம், அந்த தௌபா, அந்த மன்னிப்பு, அதையெல்லாம் நம் குடும்பத்தார்ட்ட முதல்ல சொல்லணும். போய் உம்மாட்ட, சகோதரி கிட்ட, சகோதரங்கிட்ட சொல்லணும். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்ட முஃமின்களே, உங்களுடைய ஆத்மாவையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு நீங்க பாதுகாத்துங்கன்னு சொல்லுவோம். யாருடைய பழக்கத்துல நல்லது எவி தீயதை தடுக்கிற பழக்கம் இருக்கோ அவருக்கு ஏழ்மை ஏற்படாது. பல சிறப்புகள் இருக்கு. நல்லது எவி தீயதை தடுக்கிற பழக்கம் இருக்கு. அழகான முறையில குடும்பத்துல போய் சொல்லிக்கிட்டே இருக்கணும், அவங்கள பயான் கேட்க வைக்கணும், ஏதாவது பயானை எடுத்து கொடுத்து கேளுன்னு சொல்லணும், அழகான முறையில பொறுமையான முறையில் சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். உண்மையான பாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, நரகத்தை விட்டு பாதுகாத்து கொள்வதற்கு உண்டான செயல்களை குடும்பத்தின் மீது யார் சொல்றாங்களோ அவனும் உண்மையான பிரிய முடியவர். பணம் காசு கொடுக்கறவங்க இல்ல, அது அல்லாஹ்வுடைய வேலை. சோறு கொடுக்கறது அல்லாஹ்வுடைய வேலை, நிம்மதியை கொடுக்கறது அல்லாஹ்வுடைய வேலை, நோய் வந்துட்டால் ஷிஃபா கொடுக்கறது அல்லாஹ்வுடைய வேலை. அதனால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுத்தான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய அந்த வேதத்தை நபிக்கிட்ட கொண்டு வந்ததுனால, அவங்க ஒரு தூதுவராக இருந்ததுனால, சரி நீங்க அப்படியே இருந்துக்குங்க என்பதாக சொல்லப்படும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க, யா அல்லாஹ், நீதான் பாக்கி, நீதான் நிரந்தரமாக ஹய்யுல் கய்யும், நீதான் எப்பொழுதும் உயிரோடு இருக்கக்கூடியவே, நீதான் நிரந்தரமாக இருக்கக்கூடியவே, நிலையாக இருக்கக்கூடியவே, நான் அழிந்து போகக்கூடிய நானும் ஒரு ஆத்மான் தான், நான் எப்படி உயிரோடு இருக்கிறது, நானும் மரணித்து விடுறேன், நானும் மரணம் ஏற்படுத்திக் கொள்கிறேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பற்றி சிறப்பாக சொல்லிட்டு, அதனால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஓங்கி சப்தம் போட்டு ஒரு சப்தம் போட்டு மௌத்தா போயிடுவாங்க. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூறு ஊதப்படும் பொழுது அல்லாஹ் சொல்றான், அந்த சப்தத்தால பூமியில ஒருவரும் இருக்க மாட்டாங்க. அந்த சப்தத்தால பூமியில ஒருவரும் இருக்க மாட்டாங்க, அப்படியே மரணித்து போயிடுவாங்க. அந்த சப்தம் ஊதப்பட்டா
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹன் நாஸ், யா அய்யுஹல் முஃமினீன் சொன்னா முஃமின்கள் மட்டும்தான் அந்த சூர் ஊதப்படும், அந்த சப்தம் தாக்கும்னு சொல்லலாம். ஏன்னா கியாமத் நாள் வரும்பொழுது எல்லோரும் முஃமின்களும் இருப்பாங்க, முஃமின் அல்லாதவங்க தானே இருப்பாங்க. அதனால ஒட்டுமொத்தமா மனித சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், மனிதர்களே இத்தகூ ரப்பக்கும், உங்களுடைய அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்க, உங்களுடைய அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்க. என்ன ஜல்ஜலத்து சாஅத்தி ஷைஉன் அதீம், அந்த சூர் ஊதும்படும் பொழுது பூமியில பூகம்பம் ஏற்படும், பூமியில அதிர்வு ஏற்படும். அந்த அளவுக்கு வேதனையாக சப்தம் அப்படி இருக்கும். நல்லா யோசிச்சு பார்க்கணும். அந்த சூர் அப்படின்னு சொன்னா அந்த ஊதக்கூடிய அந்த குழல் சொல்லும் இல்லையா, மியூசிக்லாம் வர குழல், அந்த மாதிரி இருக்கும். வானத்துக்கும் பூமிக்குள்ள பெரியது, அவ்வளவு நீளமானதாக இருக்கும். ஒரு மலக்கு ஊதுறாங்க அப்படின்னா, ஒரு மலக்கு எப்படி பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், வானத்துக்கும் பூமிக்கும் பெரியதா, அந்த அளவுக்கு நீளமா. அப்ப அவங்களுடைய நாவை வைத்து ஊதணும்னு சொன்னா அந்த குழல் எவ்வளவு பெருசா இருக்கும். நேற்று தான் நம்ம சொன்னோம், மலக்குமார்களுக்கு இந்த மலக்குள் மௌத்துக்கு மத்தியில இந்த பூமி நமக்கு காலுக்கு கீழே ஒரு முட்டை இருந்தா எவ்வளவு பெருசா இருக்கும், அது போல இருக்கும். அவ்வளவு சப்தமாக ஊதுவாங்க. அந்த ஊதுற நேரத்துல என்ன ஆகும்னு சொன்னா பூமியில பூகம் ஏற்படும், பூமி அதிரும். அந்த அதிர நேரத்துல அல்லாஹ் சொல்றான், யௌம தரவுனஹா, நீங்கள் எல்லாம் பாப்பீங்க, ததஹலு குல்லு முர்லிஅத்தின் அம்மா அரலஅத், தன் பெற்ற குழந்தைக்கு பச்சிலத்திற்கு பால் கொடுப்பதற்கு தாய் பால் கொடுக்க மாட்டா. அவ்வளவு பயம் ஏற்படும், பால் கொடுக்க மறந்துடுவான். ஏன் அல்லாஹ் இந்த உதாரணத்தை குர்ஆன்ல சொல்றான்னு சொன்னா, பாசத்துல ஆக பெரிய பாசம். எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் குழந்தைக்கு பால் கொடுக்க மறந்து விட மாட்டா, கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டா. ஏன்னா குழந்தையினுடைய அழுகை தாய்க்கு தாங்காது, அவ்வளவு பிரியும். சொல்லப்படும் தாயினுடைய பாசத்தை சொல்லப்படும், வேகமா ஒரு ஃபாஸ்டா போறக்கூடிய ஒரு ட்ரெயின் போகுது, வேகமா போகுது எக்ஸ்பிரஸ். அந்த பிளாட்ஃபார்மத்துல ஒரு தாய் தூங்குறாள் அப்படின்னு சொன்னா, ஆனா அந்த வேகமான அந்த வாகனம், இந்த ட்ரெயின் கடக்குது, எவ்வளவு சப்தமா இருக்கும். இந்த சப்தத்திலையும் தூங்கிக்கிட்டு இருக்க தாய் தன் குழந்தை சிலுமுனா தெரியும். அவ்வளவு தொடர்பு தாய்க்கும் பிள்ளைக்கும் நல்லா வச்சிருக்கிறான். பிள்ளை பெற்றவர்களுக்கு நல்லா தெரியும். நம்ம நல்லா தூங்கிடுவோம், ஆனா அவங்க எத்தனை தடவை எழுந்திருக்கிறாங்கன்னு கேட்டாதான் தெரியும். அப்படி சிலும்பனால முழிச்சுப்பாங்க, தொட்டியில் இப்படி ஆடனா எட்டி வைப்பாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களோட உணர்வை வச்சிருக்கிறான் அந்த தாய்க்கும் குழந்தைக்கும். அந்த தாய் குழந்தைக்கு பால் கொடுக்கறத மறந்துடுவா, அவ்வளவு கடினமான நேரம் அந்த சூர் ஊதப்படக்கூடிய நேரம். ஒரு தலகுள்ளி ராசி ஹம்லின் ஹம்லஹா, கர்ப்பிணி பெண்ணு நேரம் வந்திருக்காது, 4 மாதம் 6 மாசம் 7 மாசம் நேரம் இன்னும் வந்திருக்காது, அதுக்குள்ள குழந்தை பெற்று எடுத்துருவா பயத்துல. அவ்வளவு பயம் ஏற்படும் அந்த சப்தம், அந்த சூருடைய சப்தம். சுக்காரா வமாஹும் பி சுக்காரா வலாக்கின் அதாபல்லாஹி ஷதீத். எல்லோரும் சுகத்துல அந்த மௌத்து வந்த பிறகு எப்படி மரணித்து படுத்திருப்பாங்களோ அது போல இருப்பாங்க. ஆனா நம்மளாம் நினைச்சுப்போமா, ஏதோ ஜாலியா தூங்குறாங்க அப்படின்னு நினைச்சுப்பீங்க, நீங்களாம் நினைப்பீங்க. அது மிகப்பெரிய ஒரு வேதனை என்பதாக அல்லாஹ் சொல்றான். எப்படிப்பட்ட ஒரு சப்தம், அல்லாஹ் நம்மளை எழுப்பதற்கு உண்டான நிலை. இதுக்கு பேரு முதல் சூர். கண்ணியத்திற்குரியவர்களே, முதல் இஸ்லாத்துல 3 சூர் ஊதப்படும். முதல் சூர்ல அந்த சப்தத்துல மனிதர்கள்லாம் மௌத்தா போயிடுவாங்க. 2வது சூர் ஊத போடும் பொழுதுதான் மனிதர்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக ஆயிடுவாங்க, மண்ணோடு மண்ணாக ஆயிடுவாங்க. அடுத்து 3வது சூரிய அல்லாஹ் எப்போ ஊதுவான் அப்படின்னு சொன்னா, மௌத்தா மரணித்து மண்ணோடு மண்ணா ஆனவங்க எல்லோரையும் உயிர் கொடுத்து எழுப்பி வானூருக்கு கொண்டு போகணும், அதுக்காக அல்லாஹ் ஊதுவான். இதற்கு மத்தியில 40 ஆண்டுகள் இருப்பதாக ஹதீசுகள்ல காணப்படுது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்பொழுது இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் படைச்சானோ அப்பவே ரெடியா இருக்கானா, வானத்துல மேல பார்த்துக்கிட்டு அல்லாஹ் எப்ப அனுமதி கொடுப்பானோ ஊதிடலாம் அப்படின்னு இருப்பான். ரெடியா இருக்காங்க, இப்போ ரெடியா இருக்காங்க. அல்லாஹ் சொன்ன உடனே சூர் ஊதிடுவான், உலகம் அழிஞ்சிப்போம். சஹாபாக்கள் கேட்பாங்களா,
யார் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு பயமா இருக்கு, நாங்க என்ன எந்த நிலை, எங்க நிலை என்னன்னு தெரியல, பயமா இருக்கு. ஒன்னும் இல்லை, அதிகமாக ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் என்று ஓத பழகிக்கொள்ளுங்க என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது இரண்டாவது சூர் ஊதின பிறகு எல்லோரும் மரணித்து மண்ணோட மண்ணாக மக்கி போயிடுவாங்க. அல்லாஹ் கேட்பானா, ஒரு படைப்பினும் கூட பூமியில உயிரோடு இருக்காது. அல்லாஹ் கேட்பானா, இந்த துன்யாவில் ஆட்சி செஞ்ச அரசர்லாம் எங்க? ஆட்சியை செஞ்சவங்களுடைய பிள்ளைகள்லாம் எங்க? ஆட்சி செய்த நீ அநியாயம் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த, அப்படி அரசர்கள்லாம் எங்க? அல்லாஹ் சப்தம் போடுவானா, கூப்பிடுவானா. என் வாப்ப அரசர், அரசியல்வாதி, ஆட்சியாளரு, அரசன், அரசனுடைய பிள்ளைகள் எவ்வளவு அலட்சாட்டியம் பண்ணி நிற்பாங்க அந்த அதிகாரத்தை வச்சு, இல்லையா? அவங்கெல்லாம் எங்க? அடிக்க ஆளக்கூடிய அந்த ஆட்சியாளருடைய பிள்ளைகள்லாம் எங்க போனாங்க? இப்ப ஐநல்லதி காணு என்னுடைய சுகத்தை எல்லாம் நான் கொடுத்த அந்த இன்பங்கள் எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தீங்களே, வாழ்ந்துகிட்டு என்ன மறுத்தீங்களே, அவங்களாம் எங்க போனீங்க? லிமனில் முல்குல்யோம், இன்னைக்கு யாருக்கு ஆட்சி? இந்த ஆட்சி என் கையில தானே இருக்குது என்று மரணித்தவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான். யாரும் பதில் சொல்ல மாட்டான். கேட்ட கேள்விக்கு யாராலும் பதில் சொல்ல முடியாது. அல்லாஹ் மட்டும் சொல்லுவானா, லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார், இப்பொழுது அடக்கி ஆளக்கூடியது என்னிடத்தில் தான் இருக்குது. இரண்டாவது சூர் ஊதின பிறகு அல்லாஹ் சொல்லுவான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்பொழுது நிலைமை அல்லாஹ் மரணித்த எல்லோரும் மண்ணோடு மண்ணாக மக்கி போன அவர்களை எல்லோரும் அல்லாஹ் எழுப்படும். அதற்கு மூணாவது சூர் ஊதப்படும். வழக்குமார்கள் மூணாவது சூர் ஊதுவாங்க. அதான் அல்லாஹ் இன்னொரு ஆயத்துல, அதே தொடர் ஆயத்துல அல்லாஹ் சொல்லுவான், இரண்டாவது சூர் ஊதப்படும். அவர்கள் எல்லாம் எதிர்பார்த்து நிற்பாங்க, அல்லாஹ் எப்போ எழுப்புவான், அல்லாஹ் எப்போ எழுப்புவான் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்பொழுது மூன்றாவது சூர் ஊதப்பட்ட பிறகு எல்லோரையும் உயிர் கொடுத்து அல்லாஹ் வானவலத்துக்கு அழைத்து செல்லுவான். அதற்கு அழகான ஒரு உதாரணம் சொல்லப்படுது. இப்ப என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு குட்டை காஞ்சி போயிருக்கு, ஒரு குளம் காய்ந்து போயிருக்கு. அந்த குளத்துக்கு மழை பொழிந்தால் என்ன ஆகும்? என்ன இருக்கும் அதுல? ஒரு 2 நாள்ல 3 நாள்ல மீன் இருக்கும், தெரியுமா? ஆனா மலையிலிருந்து மீன் வந்துச்சா? மழை தண்ணி வந்த பிறகு மீன் உருவாச்சு. அப்ப காய்ந்து போன, மரணித்து போன அந்த பூமியில தண்ணி பட்ட உடனே என்ன வந்துச்சு? ஒரு உயிர் வந்துச்சு இல்லையா? அல்ல உயிரை கொடுத்தான் இல்லையா? அது போல இரண்டாவது சூர் ஊதின உடனே அல்லாஹு தஆலா 40 ஆண்டுகளாக அப்படியே மனிதனை போட்டுட்டு அல்லாஹு தஆலா மலையை பொழிய வைப்பான். மலையை பொழிய மூணாவது சூர் ஊதின பிறகு வானத்திலிருந்து மலை, அரசிலிருந்து மழை வருமா. அந்த மலை மனிதனுடைய மணித்துளி போல இருக்கும். மனிதனுடைய மலைத்துளி போல இருக்கும். 12 முழம் அளவுக்கு மேலே பூமி முழுவதும் அந்த மலை நிறைந்து இருக்குமா. அதாவது மழை பொழிந்தால் எப்பொழுது செடிகளுடைய பூண்டுகள் எல்லாம் முளைத்து வருதோ அது போல மனிதர்கள் எழுந்திருத்து நிற்பான. மனிதன் எழுந்திருத்து நிற்பான். மூணாவது சூர் ஊதிய பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் முதலில் கபரில் இருந்து அல்லாஹ் தஆலா எழுப்பு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆனா அவ்வளுமன் தன்ஷக்கா அன்ஹுல் அர்த், பூமியிலிருந்து முதல்ல கபரிலிருந்து எழுப்பக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹை எழுப்பிட்டு அவர்களை வானிலத்துக்கு கொண்டு போறதுக்காக வேண்டி கண்ணியமா புராக் என்ற வாகனத்தை தன்னுடன் வைத்துக்கொண்டு சொர்க்கத்தினுடைய ஆபரணங்களை கொஞ்சம் கையில வைத்துக்கொண்டு மலக்குமார்கள் ரசூலுல்லாஹை சந்திக்க வருவாங்க. ரசூலுல்லாஹை எழுப்பப்படும். ரசூலுல்லாஹ் கேட்பாங்களா, யா ஜிப்ரீல் மா ஹாதல் யௌம், இந்த நாள் என்ன என்பதாக கேட்கப்படும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க சொல்லுவாங்க, இதுதான் கியாமத் நாள், அல்லாஹ் வாக்களித்த கியாமத் நாள் இதுதான்.
அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்களா, யா ஜிப்ரீல், என்னுடைய உம்மத்து என்ன ஆனாங்க, என்னுடைய உம்மத்துகள்லாம் என்ன ஆனாங்க, யா ரசூலுல்லாஹ் உங்களெல்லாம் முதல்ல எழுப்பப்பட்டிருக்கு, அவங்களையும் எழுப்பியாச்சு, அவங்க அல்லாஹ் இடத்துல போறதுக்காக வேண்டி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இப்பொழுது எல்லோரையும் எழுப்பி அல்லாஹ் எப்படி உயிர் கொடுத்தான்னு சிறிய உதாரணம் ஒன்று சொல்லிட்டோம். குர்ஆன்லயும் இந்த மாதிரி உதாரணம் தான் அல்லாஹ் சொல்றான். எப்படி நம்ம எழுப்புவோம் அப்படின்னு சொன்னா, மலையை பொழிய வைப்போம், அந்த மழை பொழியும், மரணித்து போன, அதாவது ஒன்னுத்துக்கு உதவாகாத ஒரு பூமி காஞ்சி போயிருக்கும், அந்த பூமியில தண்ணி பட்டா எப்படி உயிரில்லாத உயிரினங்கள்லாம் உயிர் பெறுதோ, செடிகள் எல்லாம் உயிர் பெறுதோ, அந்த மீன் போன்றவைகள் உயிர் பெற்று அதுல வருதோ, அது போன்று நம்ம மலையை பொழிய வச்சு உயிர் கொடுப்போம் என்பதாக ஒரு உதாரணத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அடுத்த தலைப்புகள்ல நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் கிட்ட கேட்ட கேள்வி, உஸைர் நபியும் கழுதையும் என்ற ஒரு தலைப்பு நம்ம தேர்ந்தெடுத்துக்கோம் இல்லையா, அதெல்லாம் அல்லாஹ்த்தால எப்படி உயிர் கொடுத்து எழுப்புறான் என்ற செய்தியை தான் அதுல நம்ம பேச போறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடியதை கொண்டு தெளிவாக பேசுவதற்கு அல்லாஹ்த்தாலா தௌஃபீக் செய்வானாக. அடுத்து இப்பொழுது வானத்துல அல்லாஹ் நம்மளை அழைச்சிக்கிட்டு போயிடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா மனிதன் ஜின்களுடைய கூட்டங்களை அழைத்து, நான் உங்களுக்கு நசீஹத் செய்தேன். காஃபிர்களை பார்த்து, அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவானா, நான் உங்களுக்கு நசீஹத் செய்தேன். நான் உங்களுக்கு என்ன நசீஹத் செய்தேன்? ஃபைன்னமாஹி அமாலுக்கும் ஃபீ சுஹஃபிக்கும், உங்களுடைய செயல்கள் எல்லாம் அந்த ஏடுகள்ல இருக்கும். உங்களுடைய செயல்கள் எல்லாம் அந்த ஏடுகள்ல இருக்கும். ஃபமன் உஜித ஹைரன், யாரு அந்த ஏடுகள்ல நல்ல காரியங்களை பெற்றுக்கொண்டீர்களோ நீங்க அல்லாஹ்வை புகழ்ந்துக்குங்க. ஒமன் உஜித கைர தாலிக்கு, யாரு உங்களுடைய ஏடுகள்ல எல்லா கெட்ட விஷயங்கள் செய்து செய்து நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க வச்சிட்டு இருக்கீங்களோ, உங்களுக்கு சாபம் தான் உங்க நஃப்ஸுக்கு என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். அப்புறம் அல்லாஹ் சொல்லுவானா, அலம் அஹது இலைக்கும் யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே நான் உங்களுக்கு நான் உடன்படிக்கை எடுக்கலையா, உங்களுக்கு நான் சொல்லலையா, அல்லாஹ் தஅபுது ஷைத்தான், ஷைத்தானை வணங்காதீங்க, ஷைத்தான் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, உள்ளம் சொல்றதை கேட்காதீங்க, அறிவு சொல்றதை கேளுங்க. இது எப்படிப்பட்ட இடம், இது எந்த மாதிரி நேரம், இது எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பேசணும், அறிவை பயன்படுத்தி தன் வாழ்க்கையில வாழுங்க. முனைச்சின் பிரகாரம் நீங்க வாழ்ந்துடாதீங்க. உள்ளம் எல்லாத்துக்கும் ஆசைப்படும். அல்லாஹ் ஒரு இடத்துல குர்ஆன்ல எப்படி சொல்லுவான், ஒரு இடத்துல, அதாவது நஃப்ஸு தான் ஒரு மனிதனுக்கு ஆலிஹத், கடவுளாம். பாவம் செய்யக்கூடிய இறைநேசர்கள் அல்லாத, இறையச்சம் இல்லாத மனிதர்கள், தொழுகையாளிகளாக இல்லாத மனிதர்கள், நடுத்தர மனிதர்கள் இருக்காங்களே உலக வாழ்க்கையிலே, அவங்களுக்கு யாரு ஆலிஹத்து, யார் கடவுள்னு சொன்னா அவங்க நஃப்ஸு தான் அல்லாஹ் சொல்லுவான். ஏன்னா நஃப்ஸு என்ன சொல்லுதோ, உள்ளம் எதுக்கு ஆசைப்படுதோ, உள்ளம் எதை எடுத்துக்கணும்னு விரும்புதோ, உள்ளம் எது தடுத்துக்கணும்னு அதைப்படிதான் அவன் வாழ்வானே தவிர அவனுக்கும் உள்ளத்திற்கும் அறிவுக்கும் தொடர்பே இருக்காது. உள்ளத்திற்கும் அறிவிற்கும் தொடர்பே இருக்காது. மனோயிச்சின் பிரகாரம் அவன் வாழுவான். அதனாலதான் ஷைத்தான் என்ன பண்றான்னா, இன்ன ஷைத்தான் எதிரி மஜரத்தம், ஷைத்தான் என்ன பண்ணுவான், ரத்தத்தோட ஒவ்வொரு மனிதனுடைய ரத்தத்துல கலந்துக்கிட்டான். அப்பதான் அந்த ரத்தம் எங்க போய் சர்க்குலேஷன் ஆகுது, ஹார்ட்ல, உள்ளத்துல இல்லையா, அங்கிருந்து மறுபடியும் புது ரத்தம் உருவாகி தான் வெளியே வருது அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா மருத்துவத்துல. அப்ப அந்த உள்ளத்துல அவன் போய் புகுந்து என்னெல்லாம் சொல்றானோ அதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். செய்யலாமா செய்யக்கூடாதா, செய்யணும்னு தோண்டிட்டு செஞ்சிடறோம். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தஅபுது ஷைத்தான், ஷைத்தானை நீங்க வணங்காதீங்க என்று நம்ம சொன்னோம்ல அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப ஷைத்தானை நீங்க இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அப்ப ஷைத்தானை பின்பற்றது வணங்குறதுக்கு சமம். அவன் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறான். அப்புறம் நம்ம சொன்னோம், என்னையே நீங்க வணங்குங்க, அதுதான் உங்களுக்கு நேரு வழின்னு நம்ம சொன்னோம், நீங்க கேட்டீங்களா என்பதாக அல்லாஹ் சொல்றான். வலகத் வல்ல மின்கும் ஜிபில்லன் கசீரா, நீங்க ரொம்ப வழிகட்டு போயிட்டீங்க. அஃபலா தகூனு தஅகிலூன், நீங்க சிந்தித்து இருக்க கூடாதா, நீங்க சிந்திக்க கூடாதா என்பதாக அல்லாஹ் சொல்றான். அந்த நரகம்தான் இப்பொழுது உங்களுக்கு என்ன வாக்களிக்கப்பட்டதோ அதுதான் உங்களுக்கு என்பதாக அல்லாஹ் தஆலா மஹ்ஷர்ல எழுப்பிய பிறகு அங்க எல்லோருக்கும் அல்லாஹ் சொல்லுவான். அப்புறம் வதரா குல்லு உம்மத்தின் ஜாசியத்தின் குல்ல உம்மத்தின் துதுஆ இலா கிதாபிஹா, அந்த இடத்துல ஒவ்வொரு மக்களையும்
அவரவர்களுடைய கிதாபை கொண்டு அழைக்கப்படும். ஒவ்வொரு மக்களையும் அவரவர்களுடைய கிதாப் என்னது, நம்ம செஞ்ச பாவங்களுடைய பட்டோலையை கொடுத்து அழைக்கப்படுமா. அழைக்கப்பட்டு அல்லாஹ் தீர்ப்பு சொல்லுவான் மனிதனுக்கு மத்தியில. எங்கே நம்ம தப்பிக்கவே முடியாது. அல்லாஹ் சொல்றான் இல்லையா சூரத்துல் ஃபாத்திஹால, மாலிகி யௌமித்தீன். மாலிகி, அந்த நேரத்தில் அல்லாஹ் தான் ஆட்சியாளர், தப்பிக்கவே முடியாது. நன்மைகளை கரெக்டா நன்மையை கொடுத்துருவான், ஒண்ணுக்கு பல நன்மை கொடுப்பான். பாவத்துக்கு ஒரு பாவம் தான், ஆனா எந்த பாவத்தையும் அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான், எல்லாத்தையும் அல்லாஹ் சூழ்ந்து அறிஞ்சிடுவான். மனிதர்களுக்கு மத்தியில அல்லாஹ் தீர்ப்பு செய்வான். என்ன தீர்ப்பு? யாராவது நம்ம மேல அல்லாஹ் இடத்துல ஏதாவது கேஸ் சொல்றாங்க, ஏன் அல்லாஹ் இந்த பாவம் என்ன அநியாயம் செஞ்சுட்டான், அந்த மாதிரி தீர்ப்பு. இவன் என்ன அடிச்சுட்டான், இவன் என்ன துன்புறுத்தனா, இவன் என்னை கேவலப்படுத்தினா, என்னோட ரகசியத்தை போய் கொடுத்தான், என்னுடைய கூலியை ஒழுங்கா தரல, அபகரிச்சுக்கிட்டான், என்னை ஏமாத்தன, எனக்கு தெரியுது என்னால ஒன்றும் பண்ண முடியல, பலகீனமானவன், என்னுடைய முதலாளி இவன், என்னோட ஓனரா இருந்து என்னுடைய வேலைகள் எல்லாம் சரியான கூலி எனக்கு ஏதாவது அல்லாஹ் ரெண்டு குறைகளை மனிதனுக்கு மத்தியில அல்லாஹ் என்ன பண்ணுவான், தீர்ப்பளிப்பான். எந்த அளவுக்குன்னா கீறி கிழிக்கக்கூடிய மிருகங்களுக்கு மத்தியிலும், கீறி கிழிக்கக்கூடிய மிருகம் மற்ற மிருகங்கள் இருக்கு இல்லையா, அவைகளுக்கு மத்தியிலும் அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். ரசூலுல்லாஹ் சொல்றான். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு ஆடு இருக்கு, அந்த ஆட்டுக்கு என்ன இல்ல, கொம்பு இல்ல, கொம்பு இல்ல. இன்னொரு ஆட்டுக்கு என்ன இருக்குது, கொம்பு இருக்கு. கொம்பு உள்ளது அதை குத்திடுச்சு. நாளைக்கு அல்லாஹ் என்ன தீர்ப்பு செய்வானா, இல்லாத கொம்பு இல்லாத அந்த ஆட்டுக்கு கொம்பு கொடுத்து இதை குத்த வைப்பான். இந்த அளவுக்கு அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். அந்த மிருகங்களும் பேசிக்கொள்ளுமா, நம்ம மண்ணாக ஆகியிருக்க கூடாதா? இதெல்லாம் பார்த்துட்டு காஃபிர்கள் சொல்லிப்பாங்களா, அல்லாஹ் மருத்துவங்களை சொல்லிப்பாங்களா, அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்களை சொல்லுவாங்களா? அநியாயங்களும் ஹராமங்களை செஞ்சுக்கிட்டு பெரிய பெரும் பாவங்களை செஞ்சுக்கிட்டும் சொல்லுவாங்களா, யாழைத்து நீ குந்து துராபா, நான் மண்ணாக ஆகியிருக்க கூடாதா? என்ன இப்படி கேள்வி கணக்கு நடக்குதே என்பதா, என்ன இப்படி கேள்வி கணக்கு நடக்குதே என்பதாக சொல்லுவாங்க. கியாமத் நாள்ல அந்த மஹ்ஷர் மைதானத்துல அந்த கேள்வி கணக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு மனிதனுடைய பயத்துல அழுவானா, என்னுடைய நிலைமை என்ன என்ன என்னன்னு அழுவான். அழுது அழுது தண்ணி தீர்ந்து போய் ரத்தம் வருமா கண்ணுல. அவரவர்களுடைய பாவத்துக்கு தோதுவாக மஹ்ஷர்ல வேர்வையினுடைய தண்ணி நான் முட்டி வரைக்கும் நம்ம பாவம் செஞ்சோம்னா முட்டி வரைக்கும், வயிறு வரைக்கும்னா அவ்வளவு வேர்வை. அப்படியே போல பாவங்கள் கணக்கே இல்லைன்னா மனிதன் மூழ்கி போற வரைக்கும் வேர்வை வரும். அல்லாஹ் மருத்துவன் நினைப்பானா, என்ன இவ்வளவு கஷ்டமா இருக்கு, இவ்வளவு துன்பமா இருக்கு. அப்ப அவன் சொல்லுவானா, இந்த மஹ்ஷர்ல ஏற்படக்கூடிய இந்த வேதனை இருக்கு இல்லையா, இந்த வேர்வையின் காரணமாக, அவ வேர்வை தான் அது தாங்க முடியாம அவன் கேட்பானா, என்ன நரகத்துக்கே கொண்டு போயிடு என்பதாக சொல்லுவான். யோசிச்சு பார்க்கணும். கண்ணியத்திற்குரியவர்கள், மலக்குமார்கள் நம்மளுடைய நாமல் எழுதின மலக்குமார்கள் இருப்பாங்க. பொய் சொல்ல முடியாது, ஏமாற்ற முடியாது. அவ்வளவு கடினமான நேரம் அது. ஜர்ரா கடுகளவு செய்தாலும் அல்லாஹ் அங்க காட்டுவான். கடுகளவு செய்தாலும் அல்லாஹ் அதை காட்டுவான். குர்ஆன்ல வருது, மிஸ்கால தர்ரத்தின், நன்மையாக இருந்தாலும் அதுக்கு கூலி கொடுப்பான், பாவமாக இருந்தாலும் அதற்கு அவன் கூலி கொடுப்பான். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. யாருடைய பட்டோலையில் அதிக நன்மைகள் இருக்கிறதோ அவருடைய பட்டோலையில் கியாமத் நல்ல வலது கையில கொடுக்கப்படும். பாவம் அதிகமா இருக்கக்கூடிய பட்டோலை இடது கையில கொடுக்கப்படும் என்பதுல பல ஆயத்துகளும் ஹதீசுகளும் நமக்கு தெளிவாக சொல்லப்படுது. கியாமத் நாள்ல மஹ்ஷர் மைதானத்துல அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்கிற நேரத்துல ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்க, எந்த ஒரு காலும் ஒரு 8 கூட எடுத்து வைக்க முடியாது. 4 கேள்விக்கு பதில் சொல்லலாம். 4 கேள்விக்கு கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆகணும். அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, தன்னுடைய வயதை நீ எப்படி கழித்தாய்,
உங்களுடைய வயதை நீங்க எப்படி கழித்தீங்க? எப்பவுமே விளையாடு, எப்பவுமே செல்போன், எப்பவுமே சிரிப்பு. அதிகம் சிரித்தால் உள்ளம் மரணித்து விடும். அதிகம் சிரிக்க கூடாது. எப்பவுமே ஜாலி, எப்பவுமே நண்பர்களுடன் இருக்கிறது. எதற்கு பிறந்தோம் தெரியாது, எதற்கு வளர்கிறோம், ஏன் படைக்கப்பட்டோம் தெரியல. அல்லாஹ் கேட்கிறான், அப்ப ஹசிபத்தும் அன்னமா ஹலக்கனாக்கும் அபசா, நீங்க என்ன வீணானதா படைக்கப்பட்ட நினைச்சுக்கிட்டீங்களா என்பதாக அல்லாஹ் கேட்கும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்க தெருவில் நடங்கல, ஒரு கீழே ஒரு செடி இருக்குல்ல, அந்த செடி கூட வீணா படைக்கப்படல. ஆனால் வீணா படைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு எண்ணத்துல எந்த நோக்கமும் இல்லாம எந்த காரணமும் இல்லாத வாழக்கூடிய ஒரு படைப்புன்னு நம்ம தான் நினைக்கிறேன். ஏன் படைக்கப்பட்ட தெரியல, சம்பாதிக்க. யார் சம்பாதிக்கல? யார் வீடு கட்டல? பறவை வீடு கட்டலையா? யார் புள்ள பெத்துக்கல? மிருகங்கள் புள்ள பெத்துக்கலையா அப்படின்னு பார்க்கும்போது எல்லா படைப்பினங்களும் பிரயோஜனமா தான் இருக்கு. நீங்க கீழே நடக்கும்போது செடிகள்லாம் இருக்குல்ல, வீணா போன நிறைய செடி, நம்ம பயன்படுத்தாத செடிகள் நிறைய இருக்கு இல்லையா, அதெல்லாம் அல்லாஹ் வீணா படைக்கல, எல்லாமே காரணமா படைச்சிருக்கிறான். அதனுடைய பலன்கள் ஏன் படைக்கப்பட்டது என்பது நமக்கு தெரியல. நீங்க ஒரு மருத்துவர், இந்த சித்த மருத்துவர் இருக்கார் இல்லையா, அவரை அழைச்சிக்கிட்டு வந்து சும்மா வாக்கிங் போங்களேன், போற எல்லா செடிகளுக்கும் பேரை சொல்லுவாரு. ஒவ்வொரு செடியிலையும் அந்த செடி நம்ம பல தடவை பார்த்திருப்போம். போகும் போதெல்லாம் என்ன இருக்கும், கண்ணில் பட்டிருப்போம், மெதிச்சிருப்போம், எல்லாம் நடந்திருக்கும். சில செடிகளை ஆடு மாடு கூட சாப்பிடாது, அதுவா வளர்ந்து அதுவே பட்டு போவோம். அந்த மருத்துவரை கூப்பிட்டு வந்து காட்டணும் அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு பேரை சொல்லுவாரு, அதுக்கு இந்த ஷிஃபா இருக்குன்னு சொல்லுவாரு, இதுக்கு இந்த குணமாகும், இந்த செடியினால இந்த குணம் உண்டாகும் சொல்லுவாரு. ஒண்ணுமே இல்லாத செடிக்கெல்லாம் அல்லாஹ் காரணத்தோட படிச்சிருக்கிறான். நம்ம என்ன காரணத்தோட இருக்கிறோம் நம்ம சிந்திக்கணும். எல்லா படைப்பை விட நம்ம சிறந்தவங்க, உயர்ந்தவங்க. விளக்கத்தை கர்ணம்னா பனி ஆதம், ஆதவன் மக்கள் நம்ம கண்ணியமா படிச்சிருக்கு நல்லா சொல்றோம். ஆனா நம்ம என்ன நோக்கத்துல இருக்கிறோம்னா அல்லாஹ் வணங்குற நோக்கத்துல தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். சோறு கொடுக்கறதுக்காக இந்த பூமிக்கு வரல. சோறை கொடுக்கணும், சந்தோஷத்தை கொடுக்கணும், நிம்மதியை கொடுக்கணும், சுகங்களை கொடுக்கணும். சொர்க்கத்தில் அல்லாஹ் வச்சிருக்கலாமே, அங்கிருந்து ஏன் நம்ம பூமிக்கு வரணும்? நீ நிரந்தரமா சொர்க்கத்துக்கு இருக்குன்னா பூமிக்கு போ, என்னுடைய கட்டளைக்கு நீ அடி பண்ணி, நீ என்னை புரிந்து கொள், என்னை ஏற்றுக்கொள், என்னுக்காக நீ வாழு, நான் உன்னுடைய வாழ்க்கையை நிரந்தரமாக தரன்றதுக்காக வந்தா இந்த பூமிக்கு நம்ம பரீட்சைக்கு தேர்வுக்காக வந்திருக்கிறோம். தேர்வு ஹாலுக்கே வந்து தேர்வை பரீட்சை எழுதக்கூடிய அந்த அறைக்குள்ளே வந்து நம்ம விளையாடிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா நம்ம எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு சிந்திக்கணும். இந்த பூமி பரீட்சை ஹால் தான், இங்கேயே வந்து விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அது என்ன, நம்ம யாருன்னு தெரியல. நல்லா சிந்திக்கணும். அதனால நேரம் ஆகிவிட்டதுனால கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த மஹ்ஷர்ல சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா ஒரு டெஸ்ட் வச்சிருக்கிறான். அதுக்கு பேர் தான் பாலம், சிராத்தல் முஸ்தகீம் என்ற பாலம். கடக்க செய்வோம் அல்லாஹ். நம்ம முஃமினாக இருந்தா அல்லாஹ் நமக்கு அந்த வாக்கியத்தை தரணும். நம்மளை வேகமா கடக்க செய்கிறோம். மலக்குமார்களுடன் உதவியான பருத்து என்ற அந்த மின்னல் வேகத்துல அல்லாஹ் கடக்க செஞ்சிருவோம். காஃபிர்களாக இருந்தா, பாவிகளாக இருந்தா கடக்க முடியாம முகம் குப்புற நரகத்துல விழும். அந்த பாலம் கீழே நரகம் இருக்குமா. முஃமின்கள் ரொம்ப வேகமா கடந்துருவாங்க. ஏன்னா நெருப்பு இல்லையா, ஒரு நெருப்பு ஜுவாலை எரியுது, மேல ஒரு சின்ன கொசு போகுது, என்ன ஆகும்? அவ்வளவுதான், விழுந்துரும். அதனால வேகமா அல்லாஹ் அழைத்து சொல்ல போறான் மலக்கு மரபின் மூலமா. வேகமா ஒரு முஃமின் போயிடுவாங்க, ஒன்னும் எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிடலாம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாங்க. பாவங்களை அநியாயங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தோன்னு சொன்னா அந்த மாதிரி பொசிஞ்சு கீழே விழ வேண்டியதுதான். பல செய்திகள் அங்க நடக்கும், கணக்கு வழக்குகள் நடக்கும், கையில பட்டோலைகளுக்கு கொடுக்கப்படும், நன்மைகளை தராஸ் என்ன மீசான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ரொம்ப சுருக்கமாக சொல்றேன். தராசுல எடை போடப்படும், வரிசையாக வலது பக்கம் நிற்க வைக்கப்படும், கண்ணியமானவர்கள் சொர்க்கத்துல அழைத்து கொள்ளப்படும். ரொம்ப பாவம் செஞ்சவங்களை சங்கிலியில கட்டி சமிட்டியால மலக்குமார்கள் அடிச்சுக்கிட்டே நரகத்துக்கு பாவிகளை கொண்டு அழைத்து கொண்டு போவாங்க. மிக கடினமான நேரங்கள் அதெல்லாம். ஷஃபாத் பரிந்துரை நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ரசூலுல்லாஹ்வை பின்பற்றணும். முஃமின்கள் ஷஃபாத் செய்வாங்க.
குர்ஆனை ஓதுனா குர்ஆன் ஷஃபாத் பரிந்துரை செய்ய நமக்கு, ஆலிம்கள் பரிந்துரை செய்வாங்க, ஹாஃபில்கள் பரிந்துரை செய்வாங்க. அந்த நிலை அங்க நடக்கும். ஹவுலுல் கௌசர் என்ற நீர்த்தடாக இருக்கும். ரசூல்லா மீது நம்ம பிரிய வைத்து ரசூல்லாவை சுன்னத்தை பின்பற்றினா யார் ஹவுலுல் கௌசர் தண்ணீரை குடிக்கிறாங்களோ அவர்களுக்கு நரகம் தீண்டாது, அவர்கள் எந்த ஒரு தாகம் அவங்க ஏற்படாது. லிவாவுல் ஹம்து என்ற ரசூல்லாவுடைய அந்த கொடி இருக்கும். அந்த நிழலுக்கு கீழே நம்ம போகணும்னு சொன்னா ரசூல்லாவை பின்பற்றணும். ஏகப்பட்ட ஒரு நிலையை கடந்துதான் ஒரு மனிதன் அங்க சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. அதனால கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதெல்லாம் யாரு செய்தால் அந்த மஹ்ஷருடைய நிலையிலிருந்து லேசான முறையில தப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், நீங்க தொழுகை நிலைநாட்டுங்க, அதிகமா சதக்கா செய்யுங்க, மறுமை நாளை அதாவது கைப் என்ற விஷயங்களை, பில் கைப் என்ற மறைவான விஷயம், கபரு, மரணம், கபரு, மஹ்ஷர் மைதானம், அந்த கேள்வி, இந்த கேள்வி, மீசான், இதெல்லாம் நம்புங்க. இதெல்லாம் நம்பி நீங்க அமல் செய்யுங்க. என்ன ஆயிடும்? அந்த மஹ்ஷருடைய கடினமான நிலையிலிருந்து தப்பிக்கலாம். நஃப்ஸ் என்ற தன் நஃப்ஸை, உள்ளத்தை சுத்தமாக்கி கொள்ளுங்க, அது போதும் நமக்கு என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவோம். உங்களுக்கு போதும் என்பதாக அல்லாஹ் ஒரு ஆயத்தில் அழகா சொல்லுவோம். அதனால உள்ளத்தை சரி செஞ்சுக்கணும், உள்ளத்தை கெட்ட குணங்கள்ல இருந்து நம்ம விலகிக்கணும், பாவங்கள் வந்து சிறிதாக விளங்கிக்கணும், நல்ல உள்ளமாக ஆக்கிக் கொள்ளணும். இருந்தால் மஹ்ஷர் மைதானத்திலிருந்து நாம் தப்பிக்கலாம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் இங்கே கேள்வி கணக்கு என்று சொர்க்கத்துக்கு நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பரிந்துரையை பெற்று சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. லிவாவுல் ஹம்து என்ற நிழலில் இருப்பதற்கு அல்லாஹ் பாக்கியத்தை கொடுப்பானாக. சிராத்தல் முஸ்தகீம் என்ற பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடியதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் பாக்கியத்தை கொடுப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.